கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்திலே 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து, இந்த 11வது மாதத்திலும் கடைசி நாளிலே அவருடைய பாதத்திலே நம்மை காணப்பட நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய வறுமைகள், நம்முடைய பலவீனங்கள் அத்தனையிலும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்தார். ஒருவேளை இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதபடி நம்மை நடத்தினார். இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தேவைகளை தேவனாகிய கர்த்தர் சந்தித்து கொடுத்தார். வெட்கப்பட்டு போகாதபடி நம் தலையை உயர்த்தினார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார். இப்படி செய்த நம் தேவனாகிய கர்த்தரை நாம் நம் முழு இருதயத்தோடும் துதிக்க வேண்டும். அவருடைய அதிசயங்களை எல்லாம் நாம் சொல்லி சொல்லி விவரிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது இன்னும் தடைபட்டிருக்கிற காரியங்களையும் நமக்கு எதிரிட்டு நிற்கிற சத்துருக்களையும் தேவன் பின்னாக அவர் அழித்து போடுவார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி துதித்து அவிழ்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.